மேக்கர் வச்சு ஈஸியான முறையில் ஒரு குருமா செய்யலாம். சப்பாத்திக்கு, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கிற ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இதுக்கு தேவையான பொருட்கள்: மில் மேக்கர், வெங்காயம், பூண்டு, தக்காளி, காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை, உப்பு, கரம் மசாலா, மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், தயிர், இலை, சோம்பு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி இதை மாதிரி கொதிக்கணும். இப்போ நம்ம இந்த தண்ணி எடுத்து மில் மேக்கரில் ஊற்ற போகிறோம். நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடணும். ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க. நல்லா இது மாதிரி கலக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு தண்ணி வந்து லைட்டாக தான் இருக்கும். தண்ணியே இல்லை பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி. இப்போ இதை நம்ம வெடிக்கட்டிடலாம். நம்மகிட்ட வெடிக்கட்டி இருக்கோல்ல, அதை வெடிக்கட்டி வச்சு எடுத்த மாதிரி வெடிக்கட்டிடலாம். ஆனால் சூடாக இருக்கும், ஆறி இருக்காது, சூடாக தான் இருக்கும். வெடிக்கட்டிடுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ சூடாக இருக்குது, ஆறட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ ஆறிடுச்சு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு வேறு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பிழிஞ்சிருங்க. தண்ணி பிழிஞ்சிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா பிழிஞ்சிருங்க. சூடாக இருக்கும்போது பிழியாதீங்க, ஆறின பிறகு பிழிஞ்சிருங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. நல்லா பிழிஞ்சிடுங்க. அவ்வளோதான், பிழிஞ்சாச்சு. இப்போ எடுத்து வச்சுருங்க. எவ்வளோ தண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் பிழிஞ்சு வச்சுட்டு இப்போ வெங்காயம், பூண்டு, வெங்காயம் இது மாதிரி தூள் வச்சுருங்க. அவ்வளோதான், தூள் உரிச்சாச்சு. இப்போ பூண்டையும் தூள் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், பூண்டு உரிச்சாச்சு. இப்போ எவ்வளோ இது மாதிரி உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிச்சிடலாம். பூண்டு உரிச்சாச்சு. தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் அலசி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம அரிய போகிறோம். பொடிசாலாம் கட் பண்ணோன்னா நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். பெருசு பெருசாக வெங்காயம் கட் பண்ணலாம், பொடிசாக கட் பண்ண வேணாம். இது மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க. எல்லா வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிவிடுங்க வெங்காயத்தை. பாருங்கள், இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணணும். எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பொடிசாக கட் பண்ணாதீங்க, இது மாதிரி பெருசாக கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க போகிறோம், அதனால் இது மாதிரி பெருசாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். தக்காளியும் பெருசாக கட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி அவ்வளோதான், தக்காளியும் கட் பண்ணியாச்சு. இது மாதிரி தட்டில் எடுத்து வச்சுருங்க.
எல்லாத்தையும் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் இப்போ நம்ம கடாயில் போட்டு வதக்க போகிறோம். ஒரு கடாய் போட்டுருங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே அது எண்ணெய் காயட்டும். பூண்டு சேர்த்துருங்க. பூண்டு சேர்த்தாச்சு. காஞ்ச மிளகாய் சேர்த்தாச்சு. வெங்காயம் சேர்த்துருங்க. இப்போ தக்காளி சேர்த்துருங்க. இப்போ வேர்க்கடலை சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இதை மாதிரி வதக்கிடுங்க. நல்லா வதக்குங்க. இது மாதிரி வதக்கிட்டு நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு அது பாட்டுக்கு வதங்கும். நல்லா வெந்துன்னு இருக்கட்டும் இந்த எண்ணெயிலேயே. சோம்பு சேர்த்துருங்க. இப்போ சோம்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள், பாதி வதங்கிச்சு, இன்னும் பாதி வதங்கணும். வதங்கினோடனே எடுத்து நம்ம ஆற வச்சு அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. அப்பப்போ திறந்து இந்த மாதிரி கலரி விடுங்க. நல்லா கலரி விடுங்க. கலரிட்டு தட்டு போட்டு திருப்பி மூடிடலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. இது பூண்டு, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், சோம்பு, வேர்க்கடலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ தட்டு போட்டு முட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். அப்படியே வெந்துடும். தட்டு போட்டு முன்னா பாருங்கள், நல்லா வெந்துச்சு பாருங்கள். இன்னொரு வாட்டி நல்லா கலரி விட்டுறலாம். அப்பப்போ திறந்து கலரி விடுங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. ரொம்ப வேகமாக வச்சு வதக்குவேன்னா சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இல்லை ஒன்று ஒன்றா வதக்காமல் இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி வதக்கிடலாம். ரொம்ப ஈஸி. மூடி போட்டோம்னா அது பாட்டுக்கு வதங்கின்னு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சிடலாம். இது மாதிரி வதக்கி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். எண்ணெயிலே வதங்கினாலும் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். சூடாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்காதீங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சாச்சு. இது ஆறட்டும். அவ்வளோதான், ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ எடுத்து ஜாரில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிருவோம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. குறை குறைன்னு இருக்குது. இப்போ தயிர் ஊற்றிடலாம். தயிர் ஊற்றி அரைச்சிடலாம். இப்போ மழை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சவுடனே இலை சேர்த்துருங்க. இலை மட்டும் சேருங்க. ஏன்னா நம்ம கரம் மசாலா சேர்த்துருக்கோம், அதனால் இலை மட்டும் சேருங்க. அது கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க. நல்லா கலக்கி விட்ருங்க. இது மாதிரி கலக்கி விடுங்க. எண்ணெயில் நல்லா அப்படியே எண்ணெயில் கொஞ்ச நாள் நல்லா வதங்கட்டும்.
உப்பு சேர்த்துருங்க, கரம் மசாலா சேர்த்துருங்க, மஞ்சள்தூள் சேர்த்துருங்க, மிளகாய்த்தூள் சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா கலக்கிடுங்க. நல்லா இது மாதிரி கலக்கி விட்ருங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பிறகு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு தான் மீன் மேக்கர் சேர்க்கணும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அவ்வளோதான், தட்டு போட்டு முடியாச்சு. இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா கலரி விடுங்க. வேகமாக வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தீயாது, நல்லா வேகமாக வச்சு தண்ணி ஊற்றிருக்குள்ள, அதனால் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்த உடனே மீல் மேக்கர் போடலாம். இது மாதிரி கலரி விடுங்க. வேகமாக வச்சுட்டு இது மாதிரி கலர் நடுவில் விடுங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். நல்லா கொதிக்குது. இப்போ மீல் மேக்கர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்கிட்டோம். இது கொஞ்சம் திக்கானவுடனே நம்ம இறக்கிடலாம். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா திக்காகட்டும். திக்காகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடிக்கு செய்வீங்க. இதுக்கு சப்பாத்தி, தோசை, பரோட்டா 3த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா. நம்ம நல்லா திக்காக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, சாப்பாட்டு கூட வச்சு தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தட்டு போட்டால் நல்லா கொதிக்கிட்டோம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். குழம்பும் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். எனக்கு குழம்பு சுண்டிடுச்சு. இது மாதிரி திக்காக இறக்கிட்டால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், குருமா ரெடி. வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு நான் செஞ்சுட்டேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயே எல்லா பொருளுமே இருக்கும், அதை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். ஈஸியான முறையில் செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். திக்காகிடுச்சு. இப்போ சப்பாத்தி. நான் இப்போ சப்பாத்திக்கு தான் இந்த குழம்பு வச்சுருக்கேன், குருமா வச்சுருக்கேன். தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றாமல் இதை மாதிரி ஒரு குருமா வச்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சப்பாத்தியை போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சப்பாத்திக்கு இதுக்கும். அதுதான், சப்பாத்தியும் திரட்டியாச்சு. இப்போ நான் சப்பாத்தியை சுட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு தோசைக்கல்ல போட்டு பாருங்கள், எவ்வளோ சீக்கிரமாக சப்பாத்தியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சப்பாத்தி போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு சப்பாத்தி போட்டு நெய் கூட ஊற்றி நீங்கள் சுடலாம். சப்பாத்தியில் நல்லாயிருக்கும், இன்னும் சாப்பிட நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி சுட்டிங்கன்னா, நானாக எண்ணெய் தான் ஊற்றி சுடுறேன். நீங்கள் வேணால் நெய் கூட ஊற்றி சுட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சப்பாத்தியே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த குருமா வச்சுன்னு சாப்பிட்லாம். சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, குருமா ரெடி ஆகிடுச்சு. மீல் மேக்கர் குருமா ரெடி. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. அவ்வளோதான், தாராளமாக அள்ளி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னா மாதிரியே இருக்குது, குட்டி குட்டி
மில் மேக்கர் வந்து சென்னா மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. இன்னும் பரோட்டாக்கு வச்சு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்க இன்னும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி தான் வச்சுருக்கேன், நீங்கள் பரோட்டா கூட சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.